ஹாய் கைஸ். நான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில போட்டிருந்தேன். அக்டோபர் ஃபுல்லா நான் ஃபியூச்சர்ஸ்ல நான் எப்படி ட்ரேட் எடுக்கிறேன், அத வந்து பிரேக் டவுன் பண்ணி, நான் எந்த மாதிரி பிரைஸ பார்ப்பேன், அப்படி எல்லாத்தையுமே பிரேக் டவுன் பண்ணி போடுறேன் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தேன். ஸோ, இன்னைக்கு இப்போ ஒரு எவாலுவேஷன்ல ஒரு அக்கவுண்ட்ல ஒரு ட்ரேட் எடுத்தேன். ஸோ, அந்த ட்ரேட வந்து இது வந்து பேப்பர் அக்கவுண்ட். இதே ட்ரேடு நான் எவாலுவேஷன்ல ஒரு ட்ரேட் ஒண்ணு எடுத்தேன். ஸோ, அத வந்து நான் பிரேக் டவுன் பண்ணி அப்படியே உங்களுக்கு காட்டிட்டு, நேத்தோட பிரைஸ் ஆக்ஷன்லயே நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன், என்ன நடந்துச்சு, இப்போ கரண்ட்டா மார்க்கெட்ல என்ன போயிட்டு இருக்கு, ஸோ இதெல்லாம் பத்தி பார்ப்போம். ஒரு சின்ன எனக்கு தெரிஞ்ச விதத்துல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இஃப் யூ லைக் இட், யூ கேன் கமெண்ட், சப்ஸ்கிரைப் வாட்எவர் யூ வாண்ட் டு டூ. ஐ வில் கெட் இன்டு தி வீடியோ. இப்போ என்னன்னா, இன்னைக்கு வந்துட்டு நான் லண்டன்ல இருந்து இப்போ பிரைஸ் கொஞ்ச நேரம் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். ஸோ லண்டன்ல இருந்து நான் பிரைஸ் பார்த்துட்டு இருக்கப்போ என்ன ஆச்சுன்னா, ஒரு வாட்டியுமே பிரைஸ் ஒரு ப்ராப்பரா ஒரு 15 மினிட் கேண்டில ஸ்வீப் பண்றப்போ, அடுத்த கேண்டில் மேல தான் புஷ் ஆயிருக்கு. ஸோ இங்க பாருங்க, 15 மினிட் கேண்டில் ஸ்வீப் ஆயிருக்கு, மேல புஷ் ஆயிருக்கு. 15 மினிட் கேண்டிலோட லோ ஸ்வீப் ஆயிருக்கு, மேல புஷ் குடுத்திருக்கு. 15 மினிட் கேண்டிலோட லோ இங்க பாருங்க, ஸ்வீப் ஆகியிருக்கு, மேல புஷ் வந்திருக்கா? ஸோ இந்த டைம்ல நான் இங்க பார்க்கிறப்போ, பிரைஸ் இந்த 15 மினிட் கேண்டில் லோவ எடுத்துச்சு. ஸோ அத பேஸ் பண்ணி ஐ வென்ட் ஃபார் அ ட்ரேட் ஹியர். இந்த லோவ எடுத்த உடனே இந்த கேண்டில் லைக் கீழ லைட்டா வர்றப்போ ஐ வென்ட் ஃபார் அ ட்ரேட் அண்ட் டார்கெட் கொஞ்சம் முன்னாடி எக்ஸிட் ஆயிட்டேன். அது கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணணும். ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 2 ஹேண்டில் கிடைச்சிருக்கும். மிஸ் பண்ணிட்டேன். இதுல 8 ஹேண்டில் தான் கிடைச்சது. ஆக்சுவல் டார்கெட் 10 ஹேண்டில்ஸ். ஸோ இது ஒரு மினி ஸ்கேல்ப். ரொம்ப சின்ன ஸ்கேல்ப். இத நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணி ட்ரேட் எடுங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. இப்ப லண்டன் கில் ஜோன் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நான் ட்ரேட் பார்க்க மாட்டேன். டைம் 5 ஆயிடுச்சு. நான் 2 to 5 எவாலுவேஷன் ட்ரேட் எடுக்கிறேன்னா லண்டன்ல 2 to 5ல நான் ட்ரேட்ஸ் பார்ப்பேன். ஸோ அந்த ட்ரேட் வந்து இட் இஸ் ஓவர். இது ஒரு ட்ரேட் பிரேக் டவுன். இப்போ நேத்தோட ட்ரேட வந்து நம்ம போயிட்டு பார்ப்போம். I will turn off this executions and everything. Delete all this. இப்ப நேத்தோட சார்ட்டுக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன். அக்டோபர் 1. ஓகே. ஸோ பிரைஸ் வந்து இங்க ஓப்பன் ஆகியிருக்கு. ஓப்பன் ஆகி நம்ம ஆல் த வே டவுன் போயிருக்கோம். இப்போ நீங்க என்ன நினைப்பீங்க? எல்லாருமே இங்க இருந்து ஒரு ரேண்டமான ஒரு ஃபேர் வேல்யூ கேப்ப டிராக் பண்ணிட்டு வந்துட்டு 1 ஹார்ல இது இந்த 1 ஹவர் ஃபேர் வேல்யூ கேப்ல தான் ரியாக்ட் ஆயிருக்கு. ஸோ அங்க இருந்தா பிரைஸ் மேல போயிருக்கு அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பீங்க. பட் ஆக்சுவலா கேட்டா அது கிடையாது. அதுக்கு முன்னாடி இந்த இந்த ஃபாலோட மெயின் ரீசன் வந்து இப்ப கரண்டா யுஎஸ் கவர்மெண்ட் ஷட் டவுன் ஆயிருக்கு. அது ஒரு 8 to 12 டேஸ் இருக்கும். இல்ல 14 டேஸ் ஷட் டவுன் ஆகி தான் இருக்கும். அப்போ வந்து இந்த ப்ராப்பரா இந்த எக்கனாமிக் டேட்டா எதுவும் ரிலீஸ் ஆகாது. அதனால பிரைஸ் கொஞ்சம் சாப்பியரா தான் இருக்குன்ற மாதிரி நான் ரீட் பண்ணேன். ஸோ இந்த ஃபாலுக்கான ரீசன் அதுதான். ஆனா இந்த மார்க்கெட் மேல போனதுக்கான ரீசன் வந்துட்டு சிம்பிளா சொல்லணும்னா, இந்த 1 ஹவர் எஃப்இஜி அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஸோ மார்க்கெட் மேல போனதுக்கான ரீசன் தெரியுதா இங்க இங்க உங்களுக்கு? ஸோ இங்க யூ ஹேவ் அ நியூ டே ஓப்பனிங் கேப். ஸோ பிரைஸ் இந்த நியூ டே ஓப்பனிங் கேப்க்குள்ள ட்ரேட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம இஃப் யூ கோ டு டெய்லி 4 ஹவர்ல பாத்தீங்கன்னா, நான் நிறைய வாட்டி என்னோட வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் மார்க்கெட்டை ரன் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க பாருங்க, இங்க உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. சப்போர்ட்டா மாறி இருக்கு, சப்போர்ட்டா மாறி இருக்கு, சப்போர்ட்டா மாறி இருக்கு. அகைன் பிரைஸ் கீழே வருது, ரெசிஸ்ட் ஆகியிருக்கு. திரும்ப மேல போய் இட் ஹஸ் பிகம் அ சப்போர்ட் அண்ட் அகைன் திரும்ப அந்த இடத்துக்கு வந்திருக்கு. ஸோ அந்த இடத்துக்கு வர்றப்போ தான் அது கூட சேர்ந்து உங்களுக்கு ஒரு நியூ டே ஓப்பனிங் கேப் இருக்கு. இப்போ இது மட்டும் இல்லாம நீங்க இந்த கரண்ட் பிரைஸோட ஸ்விங்க பாத்தீங்க அப்படின்னா, அப்போ வந்து பிரைஸ் இங்க ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த ஸ்விங்க பாத்தீங்கன்னா, பிரைஸ் எக்ஸாக்டா இந்த ஸ்விங்கோட ஆப்டிமல் ட்ரேட் என்ட்ரி லெவலுக்கு வந்துருந்துச்சு. ஆப்டிமல் ட்ரேட் என்ட்ரின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓடின்னு சொல்லுவாங்க. அது ஒரு ஃபிபனாச்சி லெவல்ஸ். அத பத்தி நீங்க யூடியூப்ல நிறைய வீடியோஸ் இருக்கும். பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அங்க வரைக்கும் பிரைஸ் வந்துட்டு ரிவர்ஸ் ஆகுது. இப்போ நேத்து சரி இதெல்லாம் சொல்றியே, நேத்து நீ இத வச்சுலாம் ட்ரேட் எடுத்தியான்னு கேட்டா, ஆக்சுவலா நான் ட்ரேட் எடுக்கல. ஏன்னு நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எப்பயுமே மார்க்கெட் மேல போகுதுன்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன்னா, எனக்கு அதுக்கு முன்னாடி ஒரு மேனிபுலேஷன் நடக்கணும். ஸோ நான் 2 லெவல் மார்க் பண்ணி வச்சிருந்தேன். ஆல்கெமி எக்ஸ் லைவ்ல நான் லைவ் ஸ்ட்ரீம் போடுவேன் டியூஸ்டே டு ஃப்ரைடே. என்எஃப்பி வீக்ல மட்டும் தர்ஸ்டே, ஃப்ரைடே நான் லைவ் போட மாட்டேன். ஏன்னா நான் என்எஃப்பில தர்ஸ்டே, ஃப்ரைடே ட்ரேட் எடுக்க மாட்டேன். ஸோ நான் லைவ் ஸ்ட்ரீம் போடுறப்போ நான் லெவல்ஸ் மார்க் பண்ணி இங்க வரலாம், இது எக்ஸ்பெக்ட் பண்ணலான்ற மாதிரி நான் பிரைஸ் ரீட் பண்ணுவேன். அப்படி ரீட் பண்றப்போ நான் இந்த 2 லெவல்ஸ் மார்க் பண்ணி வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் என்னோட டார்கெட்டா 24,913 வச்சிருந்தேன். 24,913 இந்த லெவல் 914. ஸோ பிரைஸ் வந்து இனிஷியலா நீங்க 1 மினிட்ல போய் பார்த்தீங்கன்னா,
பிரைஸ் என்னோட ஃபர்ஸ்ட் லோவை எடுத்துச்சு. ஸோ நான் இதை மேனிப்புலேஷனா எடுத்துக்கிட்டேன் தான். ஆனா பிரைஸ் இதை மேனிப்புலேட் பண்ணிட்டு சடன் எனக்கு என்ட்ரியே கொடுக்காம இட் ஹஸ் வெண்ட் ஆல் த வே ஹையர். ஸோ இங்க மேல போயிட்டு ஏன் ஸ்டக் ஆகி கீழே வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, அங்க உங்களுக்கு ஒரு எண்ட் ஆக் இருந்துச்சு. ரெண்டு 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 எண்ட் ஆக் சேர்ந்த மாதிரி ஒரே இடத்துல இருந்துச்சு. பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ பிரைஸ் வந்து அந்த ரெண்டு எண்டாக்கு மேல போயிட்டு அதால ரெசிஸ்ட் ஆக முடியாம அகெயின் கீழே வந்து மேல போயிட்டு நியூஸ் அப்போ இட் ஹஸ் வெண்ட் ஹையர். சரி நீங்க இப்போ கீழே வரப்போ நீ என்டர் ஆயிருக்கலாம்னு கேட்டீங்கன்னா, என்னோட லெவல் இங்க இருக்குங்களா? ஸோ நான் இந்த லெவலை ஸ்வீப் பண்ணிட்டு மேல போச்சுன்னா என்ட்ரி ஆகலாம் அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். 10 நியூஸ் அப்போ மேபி ஸ்வீப் ஆச்சுன்னா ஒரு என்ட்ரிஸ் பார்க்கலாம்னு நினைச்சேன். ஆனா 10 நியூஸ் அப்பயும் அது ஸ்வீப் ஆகல. நம்ம இந்த இன்வர்ஷன் எஃபிஜிலே சப்போர்ட் எடுத்துட்டு பிரைஸ் மேல புஷ் ஆயிடுச்சு. நான் இந்த சொல்றேன்ல, நான் இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே ஆல்கிமிக்ஸ் லைவோட ரெக்கார்டிங்ஸ்ல இருக்கு. நான் அந்த ரெக்கார்டிங் கிளிப்ஸை வந்து நான் இப்போ அப்படியே ஆட் பண்றேன். அதை பாருங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நான் எப்படி ப்ரைஸை ரீட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ரீட் பண்றதை ஃபுல்லா போட மாட்டேன். லைட்டா நான் சொன்ன விஷயத்தெல்லாம் கிளிப் ஆட் பண்றேன் இதுல. ஆக்சுவலா இந்த லோஸ் நான் ஃபர்ஸ்டே இனிஷியலாக பார்த்துருந்தேன் 9:30 மேனிப்புலேஷன் முன்னாடி. ஆனா இந்த லோஸ்ல வந்து மேனிப்புலேட் ஆகிட்டு போகுமா இல்லை இந்த லோஸ்ல வந்து மேனிப்புலேட் ஆகிட்டு போகுமான்னு தெரில. பட் இந்த லோஸ்லேயே மேனிப்புலேட் ஆகிட்டு போயிட்டோம். இப்போ கரண்டா ப்ரைஸ் இந்த ரெண்டு எண்டாக் ஸ்டாக் ஆகி இருக்குல்ல, இது எல்லாமே என்னோட நாலேஜ் படி நான் எப்படி இதை பார்ப்பேன்னா, ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் தான். அகெயின் ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ப்ரைஸ் அதை பிரேக் பண்ணிட்டு போகணும்னா இட் நீட்ஸ் மொமெண்டம். ஸோ இப்போ நமக்கு 10 மணிக்கு நியூஸ் இருக்கு. ஸோ இஃப் இட் இஸ் கோயிங் டு பிரேக் தட் 10 o'clock நியூஸ்ல மேபி இட் கேன். அதுக்கு முன்னாடியும் இட் மைட். பட் 10க்கு வந்து வால்டிலிட்டி நிறைய வரும். ஸோ அது இதை பிரேக் பண்ண முடியலை இப்போனா 10க்கு பிரேக் பண்ண அதிக சான்ஸ் இருக்கு. அப்படி இங்கே பிரேக் பண்ணிருச்சுன்னா 10ல் இதில் சப்போர்ட் எடுத்துட்டு மறுபடியும் மேலே புஷ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனால் இங்கே அகெயின் நமக்கு மேலே இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ என்கியூக்கு வந்து நிறையா we have ரெசிஸ்டன்ஸ். மீன்வைல் இஎஸ் எல்லா ரெசிஸ்டன்ஸையும் தாண்டிடுச்சு ஆல்ரெடி. இங்கே ரெண்டு எண்டாக என்வாகை தாண்டிட்டு இப்போ மேலே போயிட்டு ஒரு சின்ன எண்டாகில் ஸ்டக் ஆகிருக்கு. ஆனால் இஎஸ்ல வந்துட்டு நம்ம மண்டே ஹையை நேற்றே எடுத்துட்டோம். ஸோ நிறைய பேர் வந்து இதை வந்து எஸ்எம்டி இந்த இடத்துல இருந்து ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகும் அப்படின்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு எஸ்எம்டி கிடையாது. ரீசன் என்னன்னா, என்னதான் இது ஸ்ட்ராங்காக விக் வச்சிருந்தாலும் இது ஒரு அப்க்ளோஸ் கேண்டில் தான். ஸோ இது ஸ்டில் மோஸ்ட் லைக்லி உங்களுக்கு வந்து அப்வர்ட் மொமெண்டம் தான் காட்டுது. லைக் மேபி மேலே போடுறது தான் அதிக சான்ஸ் இருக்கு அது மாதிரி. அண்ட் கீழே வந்தது எக்ஸாக்டா நம்ம எங்க வரைக்கும் வந்தோம்னா, நீங்க இதை இஎஸ்ல என்கியூல போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாக்டா வி ட்ரேடட் இன்டு எண்ட் டாக். ஐ சா இட். இந்த இடத்துல எக்ஸாக்டா ஒரு எண்ட் ஆஃப் ட்ரேட் ஆயிருந்தோம். ஆனா நான் வந்து எனக்கு ஐ டோன்ட் லைக் ட்ரஸ்ட் தட் ரொம்ப. அதனால நான் வந்து என்னோட வே ஆஃப் ரீடிங்ல பார்த்தேன். நமக்கு 16th செப்டம்பர்ல ஒரு ஜோன் ஃபார்ம் ஆயிருக்கு, இந்த ரெசிஸ்டன்ட் ஜோன். அதை நம்ம வந்துட்டு 19th செப்டம்பர்லையும் அகெயின் ஒரு 24th செப்டம்பர்லையும் அகெயின் இப்போ மேலே 26th செப்டம்பர் மேலே க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் அகெயின் அந்த ஜோன் ஒரு சப்போர்ட்டை ஆக்ட் ஆகி ப்ரைஸ் ரொம்ப நாளாக ஹோல்ட் பண்ணுறது. இப்போ நீங்கள் இந்த இடத்துல அதை வச்சு பார்த்தீங்கனாலும் இது இங்கே அகெயின் சப்போர்ட்டை ஆக்ட் ஆகிறதுக்கு there is a வெரி குட் சான்ஸ். அது மட்டும் இல்லாமல் இஃப் யூ கோ டு டெய்லி சார்ட் அண்ட் லுக் அட் எஸ்எம்டி எஸ்எம்டின்ற ஓடி, எக்ஸாக்டா அது வந்து ஓடி லெவல்ல இருந்துச்சு. லைக் ஆன் டிக் 0.62ல. நான் அந்த 4 hour கேண்டில் க்ளோஸ் வைக்கிறப்பவே எனக்கு வந்து ஓகே, நான் லண்டன்லேயே பார்த்தேன் இது. ஓகே மேலே போகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. ஆனால் மேனிப்புலேட் ஆகிட்டு தான் மேலே போகணும். அந்த மேனிப்புலேஷன்ல ட்ரேட் எடுக்கலாம். இன்னைக்கு கண்டிப்பாக ட்ரேட் எடுக்கலாம் நம்ம ஃபண்டரில் ட்ரேட் எடுக்கிறோம்னா அப்படின்றதான் என்னோட இன்டென்ஷனாக இருந்தது. ஆனால் என்ட்ரி கிடைக்கல அன்லக்கிலி. ஏன்னா நம்ம லோ எடுத்த உடனே புஷ் வேகமாக நடந்து மார்க்கெட் ஹஸ் கான் ஹையர். ஓகே, ஸோ அந்த ரெக்கார்டிங்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஐ ஹோப் இட் வாஸ் கிளியர் ஃபார் யூ கைஸ். நம்ம இதே மாதிரி தான் நாளைக்கு நாளானைக்கும் ஐ நாட் பி ரீடிங் ப்ரைஸ். ஐ மீன் நாளைக்கு டு பி ஹானஸ்ட். இன்னைக்கு வந்து நான் எவால்வேஷன்னால தான் இந்த அக்கௌண்ட்ல ட்ரேட் எடுத்தேன். தேர்ஸ்டே இன்னைக்கு நான் பேசிக்காக தேர்ஸ்டே நான் ட்ரேட் எடுக்க மாட்டேன். பட் சும்மா தானே ட்ராடவுன்ல இருந்துச்சு ஒரு அக்கௌண்ட், எவால்வேஷன் அக்கௌண்ட். ஸோ அதில் ஒரு ட்ரேட் எடுத்தேன் அதிகமாக ரிஸ்க் பண்ணி. மற்றபடி என்னோட ஃபண்டட் அக்கௌண்ட்ஸோ இல்லை லைவ் ஸ்ட்ரீமில் நான் ப்ரைஸ் ரீட் பண்ணுறதோ என்எஃப்பி தேர்ஸ்டே ஃப்ரைடேஸில் நான் பண்ண மாட்டேன். ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் கிளியர். ஐ ஹோப் எல்லாருக்கும் இந்த வீடியோ ஐ மீன் ஏதோ ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
நீங்கள் ப்ரைஸ் ரீட் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ணுச்சுன்னா I'll be very thankful for that. Yeah, so I'll see you guys in next video. Most likely next video வந்து டியூஸ்டே இல்லை தேர்ஸ்டே டியூஸ்டே இல்லை வெனஸ்டே தான் வரும் நெக்ஸ்ட் வீக்கில். நான் டியூஸ்டே அண்ட் வெனஸ்டேயோட ப்ரைஸ் ஆக்ஷனையும் சேர்த்து கூட போடுறேன் ரீட் பண்ணி. நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப். பை பாய்.